இன்னைக்கு நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய லம்சம் கார்பஸை கிரியேட் பண்ண கேட்கறாங்க. இதுக்கு ஷார்ட் டியூரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் 2 crore கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அந்த மணியை எவ்ரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு நீங்க பிளான் பண்ணணும். 30,000 rupeesல நீங்க SIP ஸ்டார்ட் பண்றீங்க, அப்புறம் நெக்ஸ்ட் இயர் 33 ஆக்குறீங்க, 10% ஸ்டெப் அப் SIP, அப்புறம் 36, 39 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றீங்க. எண்ட் ஆஃப் 10th இயர்ல 1 crore 2 lakhs உங்க கார்பஸ். எவ்வளவு மணி இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றத பர்சனலைஸ் கால்குலேஷன் பண்ணி தர முடியும். ஷார்ட் பீரியட்ல பிக் கார்பஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்க 10 இயர்ஸ்ல 2 crores கார்பஸை கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய லம்சம் கார்பஸை கிரியேட் பண்ண கேட்கறாங்க. மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சைல்டு எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட், இல்ல ஒரு EMI ரீபேமெண்ட் பண்றதுக்கு, இல்ல ஒரு லம்சம் மணியை கிரியேட் பண்ணி அவங்களோட கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஷார்ட் டியூரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் 2 crore கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஃபோக்கஸ்டா இன்வெஸ்ட் பண்றீங்க, டிசிப்ளினா ரெகுலரா கன்டினியூ பண்றீங்க, பிளஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த 2 crore கார்பஸை கிரியேட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு லோன் கமிட்மெண்ட்ஸ்குள்ளேயும் போகாம இதை நீங்க டெடிகேட்டடா பிளான் பண்ணி ரெகுலரா ஃபோக்கஸ்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணினா தான் இந்த கார்பஸ் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று, உங்களால் லம்சம் மணி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா எவ்ரி இயர் ஆன் இயர், அதை நீங்க பிளான் பண்ணணும். இன்னொன்று, மந்த்லி பேசிஸ்ல SIP-யா உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அந்த மணியை எவ்ரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு நீங்கள் பிளான் பண்ணணும். இது 2 விஷயமும் உங்களால் பிளான் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டில் த எண்ட் கால்குலேஷன் பார்ட் பாருங்க. கண்டிப்பாக 2 crore கார்பஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்றத கால்குலேஷன் வைஸ் நான் காமிக்கிறேன். நீங்கள் 5 lakh ரூபி இயர் ஆன் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது ஆனுவல் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இயர் ஆன் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த 5 lakh ரூபி ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு சர்ப்ளஸ் மணி இருக்குன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எவ்ரி இயர் உங்களுக்கு போனஸ் வருது 5 lakh ரூபினா அந்த போனஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ நீங்கள் 5 lakh ரூபி எவ்ரி இயர் ஆன் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டோட்டலாக 10 இயர்ஸ்க்கு 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த 50 lakhs கார்பஸ் 13% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 1 crore 4 lakhs rupees உங்களுக்கு கிடைக்குது. இதை எப்படி நீங்கள் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணலாம். ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி, டெப்ட், கோல்டு எல்லாமே கலந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈஸியாக உங்களுக்கு 13% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் 10 இயர்ஸில். இப்போ இது வரைக்கும் பார்த்தது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரி இயர் 5 lakhs பண்ணுறது பார்த்தோம். இது இல்லாமல் மந்த்லி SIP உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா 30,000 rupees மந்த்லி SIP-யாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது எவ்ரி இயர் ஸ்டெப் அப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. 30,000 rupeesல நீங்கள் SIP ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் நெக்ஸ்ட் இயர் 33 ஆக்குறீங்க, 10% ஸ்டெப் அப் SIP, அப்புறம் 36, 39 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் 10th இயரில் 1 crore 2 lakhs உங்கள் கார்பஸ். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது டோட்டல் மணி 57 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 13% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில் 1 crore 2 lakhs உங்கள் கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே 57 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 2 crores 8 lakhs மணி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இந்த 10 இயர்ஸ் பீரியடில் மேக்ஸிமம் எவ்வளோ மணி உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 crores கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். இல்லை எனக்கு 5 lakhs லம்சம் இல்லை, இவ்வளோ மணி SIP-யாக பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மணி இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றத பர்சனலைஸ் கால்குலேஷன் பண்ணி தர முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னா நான் கொடுத்துக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். உங்களால் 2 crores கார்பஸ் இல்லைனாலும் 1 crore கார்பஸும் கிரியேட் பண்ணலாம். இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சர்ப்ளஸ் மணியை பேஸ் பண்ணி 5 crores கார்பஸும் கிரியேட் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ் பிளானிங் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 10 இயர்ஸில் கார்பஸை பில்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா வேறு எந்த கமிட்மெண்ட்குள்ளேயும் போகாமல் மேக்ஸிமம் மணியை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 crore கார்பஸை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னோட சேனலில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணணும், மணி எப்படி அக்குமுலேட் பண்ணணும், ப்ளஸ் அந்த ஆனுட்டி ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி மணியை வித்ட்ரா பண்ணணும், எப்படி டைவர்சிஃபைடாக நீங்கள் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலான்றது நிறைய வீடியோஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் சில வீடியோஸும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.